அன்பு நெஞ்சங்களுக்கு சஞ்சு மாஸ் vlog-ஓட அன்பான வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஏற்கனவே நான் வந்து ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். ஆமாங்க, போன வாரம் வியாழக்கிழமை பார்த்திங்கன்னா திடீர்னு சரி பழனி போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் எங்கள் வீட்டில் அவர் என்னோடய பெரிய பொண்ணு சின்ன பொண்ணுக்கு காலேஜ் இருந்ததுன்னு சொல்லிவிட்டு அவளை காலேஜுக்கு கிளப்பி அனுப்பிட்டு அதுக்கப்புறமா கிளம்பி போனோம். நாங்கள் என்ன சொல்லி பிளான் பண்ணோன்னா, அதாவது மோஸ்ட்லி கவர்மெண்ட் ஹாலிடேஸ் இல்லைன்னா வந்து விசேஷ நாட்கள்ல எல்லாம் பொதுவாகவே சஷ்டி கிருத்திகை அதெல்லாம் வந்து பழனி ரொம்ப கூட்டமாக இருக்கும். பங்குனி உத்திரம் தைப்பூசமெல்லாம் பக்கமே போக முடியாது, அவ்வளோ கூட்டமாக இருக்கும். அதனால் நாள் ஒர்க்கிங் டேஸில் போனோம்னா கொஞ்சம் ஓரளவுக்கு நார்மலான கூட்டமாக இருக்கும். போய் நல்லபடியாக முருகரை தரிசனம் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு நம்ம பிளான் பண்ணி போனால், அங்கே அதுக்கு நேர் ஆப்போசிட்டாக இருந்தது. என்னென்னா கூட்டமெல்லாம் ஓரளவுக்கு தாக்கு பிடிக்கிற மாதிரி அளவான கூட்டம் தான், அப்படின்னு ரொம்ப தள்ளி சாய்க்கிற கூட்டம்னெல்லாம் இல்லை. ஏன்னா உங்களுக்கு இந்த வீடியோஸ் பார்க்கும்போதே தெரியும், அதாவது ஸ்ட்ரீட்ஸ் எல்லாம் வெறிச்சோடி தான் கிடந்தது. சரின்னு சொல்லிவிட்டு அதே போல் இப்போ வந்து பழனியில் வந்து நான் கிட்டத்தட்ட பழனி மலை மேலே போயிட்டு வந்து 1 வருஷத்துக்கு மேலாச்சு. ஏன்னா பெரிய பொண்ணோட ஃபைனல் இயர் ரிசல்ட்டு நாங்கள் பார்க்கும்போது பழனி மலைக்கு போயிருந்தோம். அந்த வீடியோ நம்ம சேனலில் இருக்குது. விருப்பப்படுறவங்க பார்க்கணும் போல தோணுனா செக் பண்ணி பாருங்கள். அது எப்படின்னா ரொம்ப மெய்சிலிர்த்த தருணம். அதெல்லாம் என்னென்னா, நான் வந்து அப்போது ஹெர்னியா ஆப்ரேஷன் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு கொஞ்சம் நாட்கள் கழித்து நாங்கள் போயிருந்தப்போ, நான் பழனி மலை மேலே ஏற முடியுமா அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன். ஆனால் வந்து எனக்கு ஒரு மனசுக்குள்ளே ஒரு நம்பிக்கை என்னென்னா, முருகர் வந்து எப்படியும் என்னை அழுங்காமல் கூட்டிகிட்டு போயிடுவார் அப்படின்னு சொல்லி நீங்கள்லாம் ஏறுங்க. என்னென்னா ஃபேமிலி மொத்தமும் போயிருந்தோம். எங்கள் வீட்டில் அவரோட அண்ணாவுங்க 2 ஃபேமிலியும் நாங்கள் எல்லாருமா போயிருந்தோம். அப்போ வந்து நான் கீழேயே சொல்லிட்டேன், அதாவது கொஞ்சமாக தான் என்னால் ஏற முடியும், மெதுவாக நான் ஏறுறேன், கூட்டிகிட்டு போங்கன்னு. அது மாதிரி போயிட்டுருக்கும்போதே பார்த்திங்கன்னா பாதி இடத்துலையே வந்து என் பொண்ணுக்கு ரிசல்ட் வந்துருச்சு. நல்ல ரிசல்ட்டாகவும் வந்தது. அந்த சந்தோஷத்துக்கு அளவே இல்லாமல் தான் அந்த வீடியோ அந்த விலாகில் எல்லாமே கிளியராக சொல்லி போட்டிருப்பேன். இப்போ பார்த்திங்கன்னா, இப்போ போயிருந்தப்போ கார் பார்க்கிங்கில் வந்து காரை விட்டுட்டு நாங்கள் வந்து நிறைய நம்மளோட அந்த கிரிவல பாதை ஃபுல்லாகவுமே இருந்த கடைகள் எல்லாம், ஏன்னா நான் வந்து திருவாவின்குடியோட வந்ததுனால பழனி மலை மேலே போகல. இந்த இடமெல்லாம் வந்து ரொம்ப நாள் ஆச்சு, அந்த 1 இயர்க்கு முன்னாடி போனது. அப்படிங்கும்போது நிறைய மாற்றங்கள், அந்த கடைகள்லாம் எடுத்துட்டாங்க. இடையில வந்து எங்கள் வீட்டில் அவரும் என் பெரிய பொண்ணும் ஒரு தடவை இடையில போய், அதுவும் படியில் நடந்து போய் சாமி கும்பிட்டு வந்தாங்க. அவங்க போனப்போ டக்குன்னு சாமி கும்பிட்டு வந்ததாக சொன்னாங்க. சரி இந்த தடவையும் அது மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு நினச்சி கிளம்பி போயிட்டோம். அப்போ பார்த்திங்கன்னா நிறையா அந்த தேவஸ்தானம் அந்த கிரிவல பாதை ஃபுல்லாக ஜனங்க வந்து நடந்து போகிறதுக்கு சிரமப்படக்கூடாதுங்கிறக்காக நிறைய பேர் டோனர்ஸ் வந்து அவங்கவுங்களோட பிராண்ட் நேமுகள்லாம் போட்டு நிறைய வண்டிகள் ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. அந்த வண்டியில் நம்ம ஏறிட்டோம்னா எங்கே நம்ம அந்த கிரிவல பாதையில் எந்த ஸ்டாப்பிங்கில் எந்த இடத்துல நிற்கணும் இறங்கணுன்னாலும் நம்ம அவங்கக்கிட்ட சொன்னால் உடனே நம்மளை இறக்கி விட்டுறாங்க. அதே போல் திரும்ப நம்ம எந்த இடத்துக்கு போகணுமோ ஒரு வண்டி வரும்போது நம்ம நிறுத்தி ஏறி வந்துக்கலாம். அதுலேயுமே பார்த்திங்கன்னா ஒரு சில டிரைவர்ஸ் வந்து ரொம்ப கைண்டாக பிஹேவ் பண்ணுறாங்க, ஒரு சிலர் கொஞ்சம் ரூடாக. இப்போ இந்த வீடியோவில் பார்க்கும்போதே பாருங்களேன், ஒரு வயசானவர் வந்து ஏற வரும்போது அவர் எடுத்துட்டார். எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. ஏன்னா அந்த வண்டியில் வேறு யாருமே இல்லை, நாங்கள் 3 பேர் தான் இருக்கோம். சின்ன வண்டியும் கூட ஒரு அட்லீஸ்ட் ஒரு 3 பேராவது உட்காரலாம், அவ்வளோ இடம் இருக்குது. ஆனால் அவர் வந்து ஏறுறக்கு வண்டியை பிடிக்கும்போதே இவர் ஒரு மாதிரி ரூடாக பிஹேவ் பண்ணி வண்டியை எடுத்துட்டார். சப்போஸ் அவர் விழுந்திருந்தாருன்னா இது பெரிய இஷ்யூ ஆகிருக்கும். ஏன் இப்படியெல்லாம் நடந்துக்கிறாங்கன்னு ஒன்றும் புரியல. அதே போல் பார்த்திங்கன்னா கோவில்லையும் நிறைய பேர் வந்து ஒரு மாதிரி ரூடாக ரஃப் அண்ட் டஃப்பாக நடந்தாங்க. அதெல்லாம் ஒரு மாதிரி மனசுக்குள்ளே வருத்தமாக இருந்தது. எங்கெங்கிருந்தோ எல்லாம் கோயிலுக்காக, அதாவது முருகரை பார்க்கணும், எத்தனை மன கஷ்டங்கள் எத்தனை மனவேதனைகளோடு வந்திருப்பாங்க. ஆனால் அதையெல்லாம் புரிஞ்சிக்காமல் சிடுன்னு பேசும்போது மனசெல்லாம் எவ்வளோ வலிக்குது. கொஞ்சம் தயவுசெய்து எல்லாத்தையும் புரிஞ்சு நடந்துக்கோங்க. நாங்கள் பார்த்திங்கன்னா மேலே போகும்போது ஃபோனெல்லாம் அலோடு இல்லைங்கிறதுனால கீழே வச்சுட்டு மேலே போய் ரொம்ப நேரம், அதாவது கீழே போகிறதுக்காக விஞ்சுக்கு வெயிட் பண்ணும்போதே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2-2.5 மணி நேரத்துக்கு மேலேயே வெயிட் பண்ணியிருப்போம். காலெல்லாம் ரொம்ப கடுத்து போச்சுங்க.
அப்படி ஒரு கஷ்டம். நான் முருகர்கிட்ட பேசிக்கிட்டே இருந்தேன். ஏன்பா என்ன கோவம், ஏன் எங்களை இப்படி பண்ணுற அப்படின்னெல்லாம் கேட்டுக்கிட்டே இருந்தேன். அது என்னன்னே தெரியல. ஒரு வேளை இவ்வளோ நாள் கழித்து நீ வந்ததுனால நீ இரு, என் கூட கொஞ்ச நேரம் இருன்னு சொல்லி இருக்க வச்சுக்கிட்டாரா என்னன்னு அதுவும் புரியல. சரின்னு ஒரு வழியாக மேலே போயாச்சு. மேலே போனதையுமே உடனே சாமி இவெல்லாம் பார்க்க முடியல. அங்கேயும் அப்படித்தான் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மாதிரி கிரில் போட்ட மாதிரி ரூமுக்கு இருந்தது. அதில் வெயிட் பண்ண வச்சு அதுக்கப்புறமா தான் சாமி பார்க்க விட்டாங்க. நானும் என் பொண்ணும் கந்த சஷ்டி கவசம் சொல்லிவிட்டு வேல்மாறல் சொல்லிவிட்டு அப்படியே அதாவது தன்னை மறந்து மெய் மறந்து முருகரை பார்க்கும்போது ஆனந்தத்துலையா இல்லை மனசெல்லாம் இருக்கிற வழியிலையான்னு தெரியல, அப்படி கண்ணீர் பெருக்கெடுத்து வருதுங்க. அதையும் கும்பிட்டுட்டு முருகரை வந்து மனப்பூர்வமாக கும்பிட்டு வெளியே வந்து கோபுரத்தை பார்த்து நம்ம என்ன பேசணும்னு நினைக்கிறோமோ, நம்ம என்ன சொல்லணும்னு நினைக்கிறோமோ எல்லாத்தையும் மனசு விட்டு அவர்கிட்ட கொட்டி தீர்த்துட்டு கிளம்பிட்டோம். கிளம்பி வரும்போது பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கோதைமங்கலத்தில் பெரியா உடையார் கோவில், அதாவது சிவன் கோவில் இருக்குதுன்னு சொல்லி. இந்த கோவிலை பற்றின விலாகும் நம்மளோட சேனலில் ஏற்கனவே போட்டிருக்கேன். பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பொதுவாகவே பார்த்திங்கன்னா நம்ம பழனி வரும்போது பெரியாவுடையார் கோயிலில் வந்து சிவனை தரிசனம் பண்ணிவிட்டு பெரியநாயகி அம்மன் கோவிலில் போய் அம்பாளை தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திருவாவினன்குடி போய் பழனி மலை மேலே போகணுங்கிறது தான் வந்து பொதுவான கருத்து. ஆனால் வந்து யாரும் அப்படி இல்லை, அவங்கவுங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி. நாங்களே பார்த்திங்கன்னா அப்படி போக முடியல, ஏன்னா வந்து டைமிங் பத்தாது அப்படிங்கிறதுக்காக. போயிட்டு திரும்ப வரும்போது சொல்லப்போனால் இந்த இடத்தையே கிராஸ் பண்ணிட்டோம். டக்குன்னு தோணுச்சு, சரி பொண்ணை கூட்டிகிட்டு வந்திருக்கோம், அவள் இன்னும் வந்ததில்லை அப்படின்னு சொல்லி எங்கள் வீட்டில் அவர்கிட்ட ஏங்க கொஞ்சம் அப்படியே வண்டி திருப்புங்க, போய் இன்றைக்கி வியாழக்கிழமையும் கூட சிவனையும் போய் சாமி கும்பிட்டு தரிசனம் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொன்ன உடனேவே சரின்னு சொல்லிவிட்டு அவரும் கூட்டிகிட்டு போனார். திருப்தியாக அவ்வளோ ஒரு மன நிறைவாக இருந்ததுங்க. நல்லபடியாக சிவனை தரிசனம் பண்ணி, அதுவும் கரெக்டாக நாங்கள் போகிறோம், அபிஷேகம் நடக்குது, அலங்காரம் நடக்குது, ஒன்றும் சொல்லி வச்ச மாதிரி. அதாவது எண்ணங்களை தெளிவாக சுத்தமாக வச்சு கடவுளுக்காகட்டும் பிரபஞ்சத்துக்காகட்டும் நம்ம நல்லவங்கன்னு எப்போ தெரிய ஆரம்பிக்குதோ அப்போ இருந்து நம்ம வாழ்க்கையில் சின்ன சின்னதாக வந்து வெளிச்சங்கள் கிடைக்கும். நம்மளோட ஒரு வாழ்க்கையே வந்து வேறு லெவலுக்கு கடவுள் கூட்டிகிட்டு போகிறார் அப்படிங்கிறது எல்லாம் வந்து மனப்பூர்வமாக நம்ப ஆரம்பித்தாச்சு. இனி அவர் பார்த்துக்குவார், முருகர் இருக்க என்ன பயம் அப்படிங்கிற மாதிரி. கடவுள் எல்லாம் தான் துணை. நிறைய விஷயங்களில் நிறைய அடிபட்டாச்சு. அடிபட என்னென்னா ஒரு தெளிவு கிடைக்கிது. எப்படி அந்த தெளிவு கிடைக்கிதுன்னா, நீ வந்து மனுஷங்களை நம்பாத, மனுஷங்கன்னு அல்ல யாரையுமே டிபெண்ட் பண்ணி இருக்காத, போதும் என்ன நம்பு, நல்லா வருவ. இதுதான் கடவுளோட கருத்து.